வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கேசிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீக்கப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்குள்ளே போகலாம். இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து வின்னிங் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 925 அப்படின்றதான் வந்து இன்றைக்கி வந்து வின்னிங் ரிசல்ட். நமக்கு நேற்று கொடுத்த கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 423 அப்படின்றது தான் வந்து நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கு. ஸோ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஏபி போர்டில் வந்து ஒரு நம்பர் வந்து நம்ம வந்து 42 கொடுத்துருந்தோம். ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 925. இந்த 92 பார்த்தீங்க அப்படின்னா போன மாதம் வந்து நிறைய வாட்டி நம்ம எக்ஸ்பெக்டட் நம்பர் இந்த 25 ப்ளஸ் அதுவும் இல்லாமல் வந்து 92மே வந்து போன மாதம்லாம் வந்து நல்லாவே ஒரு எக்ஸ்பெக்டட் நம்பரு. அதே மாதிரி இந்த 52மே வந்து நிறைய வாட்டி கேமில் வந்து கொடுத்துட்டேன். இந்த மாதமே வந்து ஒரு போன வாரம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 52. ஏன் அப்படின்னா வந்து 53 51 வந்து ஏபியில் வந்து வந்திருக்கு. அது கேப் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 52. ஸோ ஒருவேளை 52 தான் வந்து இன்னைக்கு வந்து 25 அப்படின்னு சொல்லி திருப்பி கேமில் அடிச்சிருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து 2 நம்பர் வந்து இன்றைக்கி கேமில் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பேட்டர்னில் நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகுது. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வீக்லி சார்ட்டில் பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 95 எங்கெல்லாம் வந்து வந்திருக்கோ இந்த இந்த 95 அப்படின்னு சொல்லி இந்த வாரம் ஒரு அதே ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு 4-5 வாரத்துக்கு முன்னாடி 965 அதாவது ஏசி 95 இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி வந்து 95. ஏசி 95ன்னு பார்க்கும்போது அதுக்கு அடுத்த நாள் திங்கட்கிழமை வந்து ஏபியில் வந்து 95. ஸோ நமக்கு வந்து அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஏபியில் வந்து 04, இங்கே ஏசியில் வந்து நமக்கு 40ன்னு வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? இங்கே வந்து 04, இங்கே டேரெக்டாக 40. ஸோ அதை ஒரு வேளை ஸ்வாப் பண்ணி இங்கே வந்து அவன் 04க்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 நம்பருமே வந்து ஆப்போசிட். ஓகேங்களா? ஸோ 95 04க்கு 95 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். இங்கே வந்து 40, ஏசி வந்து 40. ஓகேங்களா? இங்கே 04க்கு வந்து நமக்கு 95 வந்து ஏபி. ஓகேங்களா? ஸோ ஏபியில் வந்து 04 95, இங்கே 40க்கு ஸோ நமக்கு 95 அப்படின்னு அடிக்கிறான் அப்படின்னா நமக்கு வந்து பிசியில் ஏன்னா ஏற்கனவே வந்து ஏசி ஏபி வந்து 95 வந்துருச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு பிசியில் வந்து ஒரு 95 வந்து ஒரு பேலன்ஸ் இருக்குது. ஸோ பிசியில் 95 அடிக்கிறான் அப்படின்னா ஸோ நாளைக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நமக்கு ஏசி வந்து 2 வாட்டி வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து ஏசி 95. ஓகேங்களா? ஸோ அதன்படி பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 04க்கு கீழே வந்து 2 நம்பருமே ஆப்போசிட்டு. இங்கேயும் அதே மாதிரி ஒரு 04 இருக்கிறதுனால நமக்கு ஒரு வேளை நாளைக்கு அந்த 2 நம்பர் திருப்புறோம் அப்படின்னா ஒரு 95க்கு வாய்ப்பு. ஏன்னா மேக்ஸிமம் வந்து இந்த 95 அடிக்கிற இடத்துலாம் வந்து அதுக்கு அடுத்த நாள் 95 கேமில் வந்து வருது. ஸோ வீக்லி சார்ட்லேயுமே இதே மாதிரி கரெக்டாக இருக்குது. மந்த்லி சார்ட்லேயுமே வந்து நமக்கு அந்த 95 அடிக்கிற இடத்துல எல்லாமே வந்து அடுத்த நாள் அதாவது போன மாதத்துக்கு முன்னாடி அதாவது மே மாதம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 95 வந்து ஏசியில் வந்து பார்க்கலாம். ஏசி 95, அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஏபியில் வந்து 95, அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 92. ஸோ இப்போ அந்த 95 எங்கெல்லாம் வருதோ அதே மாதிரி நமக்கு அந்த 5 வர இடத்துலலாம் வந்து கண்டிப்பாக ஒரு நம்பரை வந்து பவர் பண்ணுற மாதிரி தான் வந்து கேமில் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு இதில் தான் வந்து நான் உங்களுக்கு பிசியில் வந்து நாளைக்கு 95 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து பிசியில் நாளைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பிசி வந்து ஒரு 95. ஓகேங்களா? ஸோ பிசி 95 வருது அப்படின்னா அதோட இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மந்த்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு பிப்ரவரி மாதம் பார்த்தீங்க அப்படின்னா 809. ஓகே சாரி 689. 689 பார்த்தீங்க அப்படின்னா 89ஓட ஃபுல் பவர் நம்பர் தான் வந்து 43. ஓகேங்களா? ஸோ 68 வந்து 43, இந்த 89 பார்த்தீங்க அப்படின்னா 34. ஓகேங்களா? ஸோ அதை அப்படியே திருப்பி வந்து வச்சுருப்பான் 43 அப்படின்னு சொல்லி. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 53
பிசியில் வந்து 53, ஏசியில் வந்து 53. ஓகேங்களா. ஸோ ஒரு வாரம் விட்டு அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா அதாவது 53 திருப்பி 35, ஸோ 563 அப்படின்னு இருக்கிறத வந்து அழகாக திருப்பி 351 ஒரு நம்பரை மட்டும் அவன் பவர் நம்பராக மாற்றி 351 அப்படின்னு சொல்லி கேமில் வந்து திருப்பியிருப்பான். ஸோ இந்த மந்த் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு மாதம் விட்டு என்ன நம்பர் அடிக்கிறானோ அந்த ஒரு நம்பரில் தான் வந்து நமக்கு அதுக்கு அடுத்த மாதம் வந்து அடிக்கிறான். ஸோ சேம் டேட்டில் வந்து இந்த ஒரு நம்பர் ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு இங்கே 45, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 56, ஒரு 005. ஸோ 005 அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு நம்பர் எப்படி அவன் 005 வந்து பவர் நம்பராக திருப்புறான் அப்படின்னா 5 தான் வரும். ஓகேங்களா. ஸோ 5 0 இதுதான் வந்து வரும். ஸோ நாளைக்கு ஏதோ ஒரு நம்பர் வந்து சிபோர்டில் 5 வரத்துக்கு வாய்ப்பு. ஸோ 0 வருது அப்படின்னாலும் நமக்கு நாளைக்கு 0 வருதுன்னா 05க்கு ஒரு வாய்ப்பு. ஓகேங்களா. ஸோ 05 அப்படின்னு பார்க்கும்போது ஏ போர்டு ஒரு வேளை வந்து 0 வருது அப்படின்னா 095 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து வாய்ப்பு. ஓகேங்களா. 095 அப்படின்னு முடிக்கிறதுக்கு 09 அப்படின்னு முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன மாதத்துல வந்து 09 மட்டும் நமக்கு ஒரு வாட்டி வந்து ஏபியில் வந்து பிசியில் வந்து 09 வந்திருக்கு. ஸோ அதுக்கு ஒரு வேளை ஏபியில் அடிக்கிறோம் அப்படின்னா 095 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்கும். இல்லை ஒரு வேளை வந்து போன மாதத்துல திருப்புற மாதிரி இங்கே இந்த 35 திருப்புறான் அப்படின்னா நமக்கு ஒரு 80, அதாவது ஏ போர்டு வந்து 8. ஓகேங்களா. ஸோ 35க்கு ஒரு 8 ஏபி வந்து வருது அப்படின்னா 895. ஓகேங்களா. ஸோ 895 095 அப்படின்னு சொல்லி ஒரு 2 நம்பர் வந்து உங்களுக்கு நாளைக்கு கெஸ்ஸிங்கில் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ இந்த 2 நம்பருமே வந்து நாளைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த நம்பரை வந்து கெஸ்ஸிங்கில் வந்து கொடுக்குறேன். அதனால் வந்து இந்த பேட்டர்னில் நமக்கு ஒரு சில நம்பர்ஸ் வந்து கரெக்டாக வருது. இல்லை இந்த பேட்டர்னை வச்சு உங்களுக்கு வேறு ஏதாவது கெஸ்ஸிங் வருது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த நம்பரும் ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை இந்த கெஸ்ஸிங்கில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஃபாலோ நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அந்த நம்பரும் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்னில் நாளைக்கு இந்த நம்பர் கரெக்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். இல்லை ஒரு வேளை வந்து இதோட பவர் நம்பர், அதாவது நான் உங்களுக்கு நேற்று சொன்னேன்ல நமக்கு எப்படி வந்து இந்த 134க்கு வந்து என்னெல்லாம் பவர் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஒரு 6, ஒரு 8, ஒரு 9 வந்து நமக்கு பவர் நம்பராக இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து தான் வந்து இன்றைக்கான ரிசல்ட் வந்து 925 அப்படின்னு சொல்லி நம்பர் வந்து வந்துருந்துச்சு. ஸோ ஏதோ ஒரு நம்பரை பவர் பண்ணும்போது நமக்கு அந்த ரிசல்ட் வந்து வரும். அதே மாதிரி நமக்கு 925லேருந்து நமக்கு பவர் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 470. ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து நமக்கு நாளைக்கு பவர் நம்பர் பார்க்கும்போது 470, இதுலேருந்து ஏதோ ஒரு நம்பர் நமக்கு நாளைக்கு வரும். ஸோ அதன்படி தான் வந்து உங்களுக்கு நாளைக்கு கொடுக்க வேண்டிய நம்பர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 095, 895 அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு 2 நம்பர் வந்து கெஸ்ஸிங்கில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது முழுக்க முழுக்க என்னோட கெஸ்ஸிங் மட்டும்தான். இந்த பேட்டர்னை வச்சு உங்களுக்கு வேறு என்ன நம்பர் வருதோ நீங்கள் தாராளமாக அந்த நம்பரும் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.